எல்லாருக்கும் இரவு வணக்கம். இப்போ வந்து நைட் டின்னர் வந்து உப்புமா தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா வேறு என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியல, அதனால் உப்புமா செய்ய போகிறேன். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ரவை கொட்டிக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ ரவை போட்டிருக்கேன். ஏன்னா பையன் வந்து உப்புமா சாப்பிட மாட்டான், தோசை தான் அவனுக்கு. எங்களுக்கு வருதுன்னா என்னங்க நிறைய இல்லை போட்டேன். வறுத்துடலாம். கொஞ்சம் நெய் போட்டு வறுத்தோம்னா நல்லா இருக்குங்க. சும்மா கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் அன்றைக்கி, சமையல் வீடியோ. அது என்ன அதுன்னு தெரில, அடிக்கடி கட் ஆகுதுங்க. ஃபோன் வேறு ரிப்பேராக இருந்தான்னு தெரில. வீடியோ எடுத்துமே இருக்க சமயத்தில் நின்றுடுது. தெரியல அது என்ன ஆச்சுன்ட்டு. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கேன். வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து ரவை அரைஞ்சிச்சுங்க. நல்லா ரவை அரைஞ்சிச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். ரவை நல்லா வந்துச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. லேட் ஆகிடுச்சுங்க, இன்றைக்கி செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வரல. அந்த பொருள் தான் சாப்பிடுவாங்க, அதனால் சூடாக செய்யணும். கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டு கடலைப்பருப்பு போடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு நிறைய போட்டுங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாங்க. சும்மா ஒரு ஸ்பூன் இருக்கும் ஊற்றிடுறேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து தண்ணி ஊற்றி கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் நைட்டில் உப்புமா சாப்பிட்றதுனால வந்து தண்ணி பெருங்காயம் போட்டால் நல்லதுங்க.
அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப இது வதங்கக்கூடாது உப்புமாவுக்கு. தண்ணி நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, உப்பு போட்டுடலாம். உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் போட்டிக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து ரவை கொட்டிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு கொட்டிக்கலாம், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடும். தண்ணி அதுதான் நிறைய வைக்கணும்னு. தண்ணி நிறைய வச்சா தான் நல்லா தளன்னு இருக்கும் உப்புமா. ஆனால் நீங்கள் எல்லாரும் நிறைய முடிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்துக்கு. அவ்வளோதாங்க, தளன்னு ஆகிடும். இப்போ அப்படியே போட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடிட்டோம்னா நல்லா இதுவாகிடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்படியே ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், மூடிடணும். மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடிட்டோம்னா சூப்பராகிடும். ஒரே ஒரு 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தளன்னு ஆயிடுச்சுங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான், வந்துடுச்சு. ரெடி, உப்புமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக ஆகிடுங்க. சூடாக சாப்பிட்டா தான் உப்புமா நல்லா இருக்கும். அதனால தான் அவர் வந்த பிறகு செய்கிறேங்க. இல்லைன்னா மீதிலாம் வந்து அப்போ செஞ்சுருவேன். கொஞ்சம் இது வேர்க்கடலை சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னிங்க. சூப்பராக இப்போ சாப்பிட போகிறோம் டிஃபனு. வாங்க சாப்பிட்லாம். பயங்கரமாக சுடுதுங்க. நெய்லாம் ஊற்றவும் செம்மையாக இருக்குதுண்ணா. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் டின்னர் முடிச்சிட்ருப்பீங்க. நான் லேட்டு இன்றைக்கி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து உப்புமா, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் நம்ம உறவுகளுக்கு குட் நைட்டுங்க. நைட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் குட் நைட் சொல்கிறேன். நம்ம சொந்தங்களுக்கு அனைத்துக்கும் குட் நைட்டுங்க. பாய்.